Hello friends, welcome to Easy Kick Samail. Today recipe நம்ம வீட்ல பேலன்ஸான பொரி வச்சு தாங்க ரெசிபி பண்ண போறோம். இந்த மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. பெரியவங்க இருந்து சின்ன பசங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது. இது கூட நம்ம கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போறோம். வேர்க்கடலை, பொரிக்கடலை அதே மாதிரி கொஞ்சம் பாதாம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் ஹீட் ஆனதுமே நம்ம இந்த கடலை எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் தனியாகவும் வேர்க்கடலை தனியாக, உடச்சிக்கடலை தனியாக, பாதாம் தனியாக அப்படி தனியாகவும் வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை மொத்தமாகவும் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாமே சேர்த்து தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வைக்கலாம். இதே ஃப்ரைங் பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லத்தில் டஸ்ட் இல்லாதனால டேரெக்டாக ஃபில்டர் பண்ணாமல் யூஸ் பண்ண மாதிரி தான் எடுத்துக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மெல்ட் பண்ணும்போது நல்ல பபிள்ஸ் வந்துடும். இந்த வெல்லம் தண்ணி நல்லா கரையட்டுங்க. அதாவது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் தண்ணியில் ஒரு ட்ராப் போட்டு பார்த்தோன்னா தண்ணியில் கரையாமல் இருக்கிற ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இதில் நம்ம பொரியை சேர்த்துக்கலாம். இந்த பொரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கூட ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள், சுக்கு தூள் இருந்தால் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான் சுக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு ட்ரேக்கு நம்ம மாற்றிக்கலாம், இல்லை ஒரு பிளேட்டுக்கு கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க, இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பொரியும் கடலை எல்லாமே சேர்த்து இந்த ட்ரேயில் மாற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ட்ரேயில் நான் ஊற்றி எடுத்துருக்கேன். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் எல்லாமே ஜாயிண்ட் ஆகி வந்துடும். ஒரு 1 hour 2 hours கழிச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 hour கழிச்சு நல்ல சூடாக இருக்குது பொரி. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் ஒன்ஸு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.